வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. இன்னைக்கு நம்ம ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸோட எபிசோட் 8 அதாவது ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களாலே பார்க்க முடியும். எபிசோட் 1 நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா அதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 8 ஓப்பனிங் ஒரு ஃபிளாஷ்பேக். 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி ஒரு கார்ல வந்து ஹேடன் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா மேத்யூவை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கான். அப்புறம் அந்த மலையில வந்து மேத்யூவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வரான். எங்கன்னு பார்த்தா பெயின் ஃபவுண்டேஷனுடைய எஸ்டேட்டுக்குள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா ஹேடனை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஹேடன் என்னன்னா, இவன் என் பையன் தான், இவன் தான் வந்து பெயினுடைய வாரிசு, இனிமேல் இவன் என் கூட தான் இருப்பான், நம்ம தான் இவனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு போயிடறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல டேவிட் பரோஸ், ரெக்ஸல் அண்ட் செரையில வந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு பிடிச்சிடறாங்க. பிடிச்சவனே வந்து ரெக்ஸல் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எதுவுமே தெரியாம எங்களை வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்கீங்க. மேத்யூ வந்து இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான், அதுவும் ஹேடன் கிட்ட தான் இருக்கான். ஹேடன் தான் வந்து மேத்யூவை பிடிச்சி வச்சிருக்கான். இப்ப வந்து நீங்க எங்களை விட்டீங்கன்னா நாங்க மேத்யூவை போய் பிடிச்சிருவோம் அப்படின்னு ரெக்ஸல் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முன்னாடியே தெரியும் மேத்யூ சாகல, என்ன உயிரோட தான் இருக்கான். அங்க இறந்து போன பையன் வந்து மார்ட்டின், அவன் வந்து ஸ்விஸ்ல பெயின் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் இருந்த பையன் தான். பிளட் டெஸ்ட் மூலியமா நாங்க வந்து அவன் சீக்கிரமே வந்து நிரூபிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து ரிலீஃப், போலீஸ்க்கு எஃபிஐக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப சரியில்ல அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல அது மார்ட்டின். அப்ப டேவிட வந்து ஏன் நீங்க விடக்கூடாது, போலீஸ் எஃபிஐ எல்லாமே சேர்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு ஏன் பாக்குறீங்க, நீங்க விட்டுற வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இப்ப நான் வந்து சஸ்பெண்ட்ல இருக்கேன், அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த எவிடன்ஸை வச்சு நான் மேலதிகாரிட்ட கொண்டு போகும்போது எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் டேவிட் பரோஸ் எல்லா போலீஸும் பிடிக்கத்தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. டேவிட் பரோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, மேத்யூவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க நீ அரெஸ்ட் வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க எப்படி அவனை பிடிப்பீங்க, ஹேடன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி அங்க போவீங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ரெக்ஸல் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு மெயில் எனக்கு அனுப்புனான், அந்த மெயில வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ போறதா சொல்லியிருந்தான், நான் மட்டும் ஃபோன் பண்ணி அவனை வெயிட் பண்ண சொன்னா அவன் கண்டிப்பா எங்க இருக்கானோ அங்கேயே இருப்பான், அவனை கூடி சீக்கிரம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தைரியம் நல்லா இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்ப அந்த எஸ்டேட்ல என்ன நடக்கும்னா, ஹேடன் வந்து மேத்யூ விட்டு வந்து பேசுவான். இப்ப மேத்யூவோட பேர் தியோன் வச்சுருந்துருப்பாங்க. தியோனை போய் நம்ம இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போய் ஷிஃப்ட் ஆக போகிறோம், ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்காக போக போகிறோம், அதுங்காட்டி உனக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க, முக்கியமானது மட்டும் மெத்ததெல்லாம் அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூவை அங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு வருவோம். அதாவது தியோனை அங்கேருந்து வேறு நாட்டு ஷூட் பண்ணுறதுக்காக பேக்கிங் பண்ண சொல்லிட்டு கீழே வரும்போது என்னுடைய அம்மாவும் அவங்களுடைய ஒரு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விசுவாசி எல்லாத்தையும் போட்டதில் பார்த்தான்ல அன்பை வந்து சொல்ல, டிடெக்டிவை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ எஃபிஐக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு மேத்யூ இங்கே தான் இருக்கான்னு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேத்யூன்னு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் நம்புது, அது அப்படியே உண்மையாவே மாற்றாது, மேத்யூவை கொன்னுருவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு அவங்க மேத்யூவெல்லாம் ஒன்றும் கொல்ல முடியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னா கேஸை எப்படியாவது டைவர்ட் பண்ற வழி வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா நம்மளால வந்து மேத்யூ வந்து கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, மேத்யூ உயிரோட எங்களோட இருப்பான், அது மட்டும் இல்லாமல் பெயினோடைய ஒரு வாரிசாவே அவன் எப்படி எங்களால் கொல்ல முடியும்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹேடன் உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் அப்படியே வெளியில் போகிறான். வெளியே போனதுன்னே அவங்க அம்மா சொல்லுவாங்க, டிடெக்டிவ்க்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு அப்படியே பின்னாடி FBI வந்துடுவாங்க. FBI வந்துட்டானா டேவிட் பரோஸ் இங்கே தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், இங்கேருந்து வெளியில் போனாதான் நம்மளால் அவன்கிட்ட தப்பிக்க முடியும். அப்படியே ஒரு வேளை நம்ம போகிறதுக்குள்ள மேத்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக டேவிட் பரோஸ் இங்கே வந்துட்டானா அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது தியான் வந்துடுவான். தியான் வந்தோடனே யார் அந்த மேத்யூ பரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, இந்த மாதிரி அவங்க பேசலாம் ஒட்டுக்கே கூடாது, தியோன் போய் மேலே வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு கூடி சீக்கிரமே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே அப்படியே கிளம்புவாங்க. அந்த டயத்தில் ரெக்ஸல் அவங்க வருவாங்க. ரெக்ஸல் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சும்மா வந்து அவங்ககிட்ட போய் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னா அவன் வந்து வெயிட் பண்ண, அதுக்கு நான் ஒரு முக்கியமான வேற ஒரு பிளான் பண்ணுறேன். டேவிட் பரோஸ் நீ வந்து போலீஸ் சரண் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நியூஸ் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சு நான் சொல்கிறத கண்டிப்பாக முழுசாக நம்ம, அதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி குளோபலில் அவங்களுடைய எடிட்டருக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ரெக்ஸல் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி டேவிட் பரோஸ் FBI பிடிக்கப்பட்டான் அப்படிங்கிற நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி அவங்களும் அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த நியூஸை வந்து கரெக்டாக ஹேடன் வந்து பார்ப்பான். ஹேடனை பார்த்தோன்னே பாடா டேவிட் பரோஸ் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்போ வந்து நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் காரில் ரெக்ஸல் வந்துக்கிட்டு இருப்பாங்க. காரில் ரெக்ஸல் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹேடனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஹேடனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி
டேவிட் பரோஸ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டாங்க. சிறையில் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது டேவிட் பரோஸ் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு இப்போ நான் எங்கே போகிறது? ஆல்ரெடி எங்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போய் புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம், நம்ம இப்போ அதே மாதிரி போய் நம்ம புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு உருகிற மாதிரி பேசி அவன் நம்ப வைக்கிற மாதிரி பேசுவாங்க. அவனும் வந்து இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிடுவான். சரி இப்போ நீ வீட்டுக்கு வா, அதாவது எஸ்டேட்டுக்கு வா, நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு நாட்டுக்காக போயிடலான்னு சொல்லி அவர் ரெக்ஸல் கிட்ட சொல்லிடுவான். ரெக்ஸலும் சரின்னு சொல்லி அங்கேருந்து வர பார்ப்பாங்க. அப்போ ஹெய்டனுடைய அம்மா வந்து இன்னமும் நீ ரெக்ஸலில் நம்பிக்கிட்டு தான் இருக்கியா? ரெக்ஸலை நம்பினேன்னா கண்டிப்பாக அவள் உன்னை புதக்குழியில தான் தள்ளுவா. அவளுடைய நெஃப்யூ யாருன்னு சொல்லி அவளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஒரு ஃபோட்டோவை பார்த்தே அந்த பையன்தான் மேத்யூ பரோஸ்ன்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினா நேரில் பார்த்தா சும்மாவா விடுவா? அவள் நீ இப்படி நம்புறியேன்னு சொல்லி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவள் வந்து எக்ஸலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை நான் கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாள். அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ரெக்ஸல் வந்துடுவாங்க. ரெக்ஸல் வந்தோடனே இவங்க உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெக்ஸல் வந்து நான் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லி வாஷ்ரூம் போவாங்க. வாஷ்ரூம் போகும்போது அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கும் டேவிட் பரோஸ்க்கும் மெசேஜ் அனுப்புவாங்க. இங்கே யார் யார் இருக்கா, எத்தனை பேர் கண்ணோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து ஹெய்டனோடைய அம்மா ஹெய்டன் கிட்ட சொல்லுவாங்க, ரெக்ஸலை வந்து நீ தனியாக எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு நீ கூட்டு போ, அப்படி இல்லைன்னா இவளை இதிலிருந்து நீ வெளியில் எப்படியாவது இழுத்து விட்டுரு, இவளை வீட்டுக்குள்ளே வச்சாலோ கூடவே வச்சாலோ கண்டிப்பாக வந்து நம்ம தான் எல்லா விஷயம் பண்ணோன்னு நம்மளை கூட்டு போய் ஜெயிலே கண்டிப்பாக அழைச்சிருவா, மேத்யூவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவா அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க. அது வரைக்கும் மேத்யூ வந்து மேல் ரூம்லேயே வச்சிருன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லேடி இன்ஸ்பெக்டர் டேவிட் பரோஸ் காரில் வந்துகிட்டு இருப்பாங்க. காரை வந்துட்டு இருக்கும்போது ரெக்ஸல் அனுப்பின மெசேஜ் கிடைச்சிரும். அங்கே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு உஷாராக இருக்கணும்னு சொல்லி கன்னெல்லாம் எடுத்துட்டு சேஃப்டி சூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அவங்க உள்ள போகிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டேவிட் பரோஸ் வந்து என் மகனை நான் கண்டுபிடிச்சேன், அவன் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தாலும் திருப்பி நான் கூட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை எப்படியாவது நீங்கள் உள்ளே கூட்டு போங்க, நான் உதவுவே, அவனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி உள்ள வர பார்ப்பாங்க. உள்ள வர பார்க்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சிறையில் அவங்க, அதாவது FBI ஒரு ஹெட் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க அவர்கிட்ட போய் சிறையில் அவங்க பேசுவாங்க. என் மகன் மேத்யூ இன்னும் உயிரோடு தான் இருக்கு, அவனை எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டரும் டேவிட் பரோஸ் எல்லாருமே வந்து ஒன்றா போயிருக்காங்க, நீங்கள் தான் எனக்கு வந்து உதவும், டேவிட் பரோஸை வெளியில் எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும், என் மகனையும் வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க. அது ஆஃபீஸர் சொல்லுவார், என்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது, என்கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும், என்னால் எப்படி உதவ முடியும், ஆல்ரெடி அவள் வேறு சஸ்பெண்டில் இருக்கா, இது தெரிஞ்சால் அவளை டிஸ்மிஸ் கூட பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சரியில் அவங்க வந்து ஃபோன் எடுத்து காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தா அந்த DNA டெஸ்ட் ரிப்போர்ட், அதாவது கிரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச பிளட் இருந்துச்சுல, அந்த பிளட்டை வந்து இவங்க தெரிஞ்ச ஒரு டாக்டர் மூலியமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த BLDங்கிற டிசீஸ் வந்து அந்த பிளட்டில் இருந்திருக்கும். அந்த இருந்தது வந்து பாசிட்டிவ் வந்ததுனால அந்த இறந்து போன பையன் மார்ட்டின்னு சொல்லி நிரூபிக்கிற ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கும். அதை வந்து காட்டுவாங்க. இந்த ஆதாரத்தை வச்சு எனக்கு வந்து உதவுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனி அப்படிங்கிற, அதாவது ஹெட் ஆஃபீஸருக்கு மேலே இருக்க ஒரு ஹெட், அவங்க தான் யார் யாருக்கு என்னென்ன கேஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி பிரிக்கிறவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நீ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்த, இந்த DNA டெஸ்ட்டை தடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து முயற்சி பண்ண, ஆனால் விதியை பார்த்தியா, அந்த DNA டெஸ்ட் வந்து ரிசல்ட் எங்களுக்கு வந்துருச்சு, இப்போ அங்கே இறந்து கிடந்தது மேத்யூ இல்லை மார்ட்டின் தான் சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. நான் தான் அதை வந்து ரத்து பண்ணி விட்டுட்டானே, அப்போ எப்படி உனக்கு DNA டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் வந்து சிறையில் அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை வந்து முன்னிறுத்தி நடத்தினதுனால அந்த ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லேடி இன்ஸ்பெக்டர் வந்து கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது குற்றவாளியை கைது பண்ணுறதுக்காக பெயினுடைய எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே உன்னுடைய ஆளை அனுப்புகிறேன், நீ மட்டும் அனுப்பலன்னு வச்சுக்க, குளோபில் வந்து மெயின் எடிட்டருடைய நம்பர் எனக்கு, அந்த நம்பருக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பிடுவேன், இந்த ரிப்போர்ட் அனுப்புனா உன்னோட வேலை கண்டிப்பாக உன்னை விட்டு பறி போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டு. அவங்களும் பயந்துட்டு அந்த ஃபோர்ஸை புறங்கிட்டு அனுப்புவாங்க. அந்த டயத்தில் எஸ்டேட்டுக்குள்ளே சிறையில், அதாவது ரெக்ஸல் கிட்ட ஹெய்டன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் எடுத்து பார்த்தா போலீஸ்க்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏன் என்ன இப்படி உனக்காக எந்த எல்லைக்கு போகக்கூடிய இடத்துல நான் இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உனக்காக நான் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்றேன்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எல்லாரையுமே என்னைய நீ தான் முட்டாளாக்குன, என்னுடைய சொந்த அக்கா பையனவே வந்து நீ கடத்தி வச்சிருக்கிற, என் கூடவே சேர்ந்து தொலைவர மாதிரி இவ்வளோ நாளாக நடிச்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எங்கெல்லாம் போகணும், எவிடன்ஸ் எல்லாம் என்னென்ன எங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீ இப்படி எங்கள் கூட வந்த, எங்கள் கூட சுற்றிக்கிட்டே இருந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுவாங்க. என்னம்மா நீ இவ்வளோ வெளி தூரத்தில் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெக்ஸல் வந்து கேட்பாங்க, மேத்யூ உன்னோட பையன் தான் சொல்லி உனக்கு தெரியுமா, DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடுத்தெல்லாம் பார்த்தோமே DNA டெஸ்ட்டில் அவன் ஏன் பையன் தான் சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போ ரெக்ஸல் சொல்லுவாங்க, DNA டெஸ்ட்டை நீ பார்த்தியா, ரெக்ஸல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா,
அப்படி பார்த்தா மேத்யூ உன்னோட பையனே கிடையாது. நீ அப்போ அந்த DNA உடைய ரிப்போர்ட்டை பார்த்துருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹேடன் வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களாம்மா, மேத்யூ என்னோட பையன் இல்லை, இவ்வளோ நாள் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து அவன் மட்டும்தான், அவனுக்காக தான் நான் எத்தனையும் பண்ணேன், இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு அதுக்கு அவங்க வந்து எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நீ வேணுங்கிறத உனக்கு நான் கொடுப்பேன், நீ நம்புறத நிஜமாக ஆக்கி காட்டுறேன், நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் கண்ணெடுத்து அவங்கள போட்டு தள்ளிடுவான். இவ்வளோ நாள் அவன் பையன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் நம்பின ஒரே காரணத்துக்காக அவன் தான், அதாவது மேத்யூ தான் ஹேடனோட பையன் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இவ்வளோ வேலையிலேயே அவங்க அம்மா ஈடுபட்டாங்க, நிரூபித்து காட்டினாங்க. ஹேடனுக்காக எவ்வளவோ விஷயங்கள் அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்காம டக்குன்னு வந்து சுட்டு தள்ளிட்டான். அந்த டயத்தில் வெளியில் வந்து லேடி இன்ஸ்பெக்டர் டேவிட் பர்ஸும் வந்துடுவாங்க. வந்தோடனே அங்கே வெளியில் வந்து ஆம்பளை ஃபோர்ஸில் எல்லாருக்குமே வந்து அவங்கள சுட ஆரம்பிச்சிடுவாங்க. சுட ஆரம்பிக்கும் போது இவங்களும் மாற்றி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. சுட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே மாடி ரூமுக்கு போவாங்க. மாடி ரூமுக்கு போனோடனே மேத்யூ கிட்ட நடந்ததை சொல்லுவாங்க. சொல்லி அவனை அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வருவாங்க. வெளியே கூப்பிட்டு வந்து கார்கிட்ட போய் இங்கேருந்து தப்பிக்கலாங்கும் போது கரெக்டாக ரெக்ஸில் பணைய கைதியை பயன்படுத்தி ஹேடன் வந்துடுவான். நீங்கள் மட்டும் இப்போ மேத்யூவை கொடுக்கல, ரெக்ஸில் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவான். அதுக்கு மேத்யூ வந்து யாரும் எதுக்காக சுட வேண்டாம், நானே உங்கள் பக்கத்தில் வரேன்னு சொல்லி ஹேடன் பக்கத்தில் போவான். ஹேடன் வந்து ரெக்ஸில் விட்டுட்டு மேத்யூவை பிடிச்சிட்டு காரில் ஏறி போய் தப்பிக்க பார்ப்பான். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டயர்லேயே சுட்டு காரை வந்து பஞ்சர் ஆக்கிடுவார். அப்போ மேத்யூ வந்து காரை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ளே ஓடிடுவான். ஹேடனும் வந்து காரை விட்டு இறங்கி பின்னாடியே ஓடுவான். பின்னாடியே ஓடி போய் அவனை எப்படியாவது பிடிச்சலான்னு பார்க்கும்போது டேவிட் பர்ஸு கூடவே சேர்ந்து பின்னாடியே ஓடுவான். பின்னாடி ஓடி போய் எப்படியாவது மேத்யூவை ஹேடன்லேருந்து காப்பாற்றலாம்னு சொல்லி அவங்க ரெண்டுத்துக்குள்ளே வந்து சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணை எடுத்து கண் பாயில் மிரட்டி டக்குன்னு வந்து டேவிட் பர்ஸோட வயிற்றில் சுட்டுருவான். வயிற்றில் சுட்டுட்டு இங்கிட்டு சொல்லலான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க. லேடி இன்ஸ்பெக்டர் வந்தோடனே ஒழுங்கு மரியாதை கண்ணை கீழே போட்டு ஹேடன் நான் கைது பண்ண தான் வந்திருக்கேன், சொல்கிறதுக்காக வரலன்னு சொல்லி டைலாக் பேசுவாங்க. அப்போ ஹேடன் வந்து எல்லாம் உனக்காக தான் பண்ணேன் மேத்யூ, நீ தான் எனக்கு தெரிச்ச ஒரே சொத்து, நீயும் நானும் ஒன்று தான், நீ ஏன் மகன் தான், இது யார் நினச்சாலும் மாற்ற முடியாதுன்னு பேசிக்கிட்டே ரெக்ஸில் சொல்லலான்னு சொல்லி வருவான். அந்த டயத்தில் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து ஹேடனை சுட்டு தள்ளிடுவாங்க. ஹேடனும் அந்த இடத்துல இறந்துடும். அப்புறம் டேவிட் பரோஸை வந்து காரில் கூட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. அப்புறம் 4 வருஷங்கள் டேவிட் பரோஸோடைய அப்பாவுடைய ஃபியூனரலுக்காக எல்லாருமே வருவாங்க. அவங்க அப்பா தான் ஆல்ரெடி வந்து கேன்சர்லால் அவதிப்பட்டு இருந்தார்ல, அப்புறம் வந்து கேன்சர் முத்தி போய் அவர் அப்படியே இறந்துருவார். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பேரங்கிட்ட ரொம்பவும் நிம்மதியாக மன விட்டு பேசுகிறதும் சந்தோஷமாக இருக்கிறதாவும் ரொம்பவுமே ஜாலியாக தான் இருந்திருப்பார். அப்புறம் அவங்க ஃபியூனரலில் வந்து எல்லாருமே குடும்பமாக இருப்பாங்க. செரையிலும் அவங்களுடைய 2வது ஹஸ்பண்டோட ரொம்பவுமே நிம்மதியாக இருப்பாங்க. இங்கே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்து, அதாவது அவங்க அப்பா இருந்த அந்த ஹெட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இவங்க வந்துடுவாங்க. ஜெனியும் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு பெஸ்ட் ஆஃபீஸராக அங்கே வந்து திகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே டேவிட் பரோஸும் அவங்க ஃபேமிலியும் வந்து நிம்மதியாக இருப்பாங்க. டேவிட் பரோஸ் வந்து பையன் கூட அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். இதோட இந்த ஹோல் சீரீஸும் முடிவுக்கு வருது. இப்படி ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு சீரீஸாக, ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக இருந்துச்சா, அடுத்தபடியாக இன்னொரு ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸோட உங்களை வந்து நான் பார்க்க. அது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து காத்துக்கிட்டே இருங்க. ஸ்டே டியூன். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சீரீஸ் அப்லோட் பண்ணி அதையும் பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த சீரீஸோட உங்கள்கிட்ட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.